அடங்காத ராஜகுமாரன் என்ன சொன்னா தெரியுமா? வர சட்டமன்ற தேர்தல்ல விஜய் டெபாசிட் கூட வாங்க மாட்டார்னு மறுபடியும் விஜய வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரு இயக்குனரும் தேவயானியின் கணவருமான ராஜகுமாரன். அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது தேவயானி பிறந்ததும் விஜய் பிறந்ததும் ஜூன் 22 தான். அதனாலதான் இப்ப வரைக்கும் 2 பேரும் உச்சத்துல இருக்காங்க. விஜய நாங்க பொத்தி பொத்தி பூங்கொத்து மாதிரி 30 வருஷம் பாதுகாத்தோம். ஆனா இப்ப அவர் வெயில்ல எப்படி மக்களோட நிப்பாரு? முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாதிரி அவரால தெருவுல நடக்க முடியுமா? விஜய் கூட்டணி வைக்கலனா விஜய் டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு ராஜகுமாரன் ஓப்பனா பேசியிருக்காரு. அவரோட இந்த பேச்சு விஜய் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவர் பேசுறத தேவயானி பார்க்க மாட்டாங்களா, அவரை கண்டிக்க மாட்டாங்களான்னு கேள்வியும் எழுப்புறாங்க. ஆரம்பத்துல தேவயானியோட கணவர் அப்படிங்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா சமீப காலமா அவரோட பேட்டிகள் பலரையும் முகம் சுளிக்க வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இயக்குனர் மகேந்திரன் டைரக்ட் பண்ண உதிரிப்பூக்கள் படத்தை அதெல்லாம் ஒரு படமான கேள்வி எழுப்பினாரு. மேலும் பல இயக்குனர்களையும் வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. அவ்வளவு ஏன், கமல்ஹாசனோட 4-5 படங்கள் தான் பேர் சொல்ற மாதிரி இருக்கு. மத்த படங்கள் எல்லாம் வெறும் கமர்ஷியல் படம்னு கூட சர்ச்சையை கிளப்புற வகையில பேசினாரு. தேவயானி மேடம் கொஞ்சம் அவரை நிறுத்த சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.